अल्लाहु अकबर। रसूलुल्लाह जी। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। दिल को मेरे शाद कर डाला। रहो आबाद तुमने, रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। என் கல்பு வந்து இறந்து போய் கிடந்துச்சு. அல்லாஹ்வின் சிந்தனையே இல்லாம இரவு பகலா துனியா 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 துனியா, காசு பணம் சோறு தண்ணி, இதுலயே என் கல்பு செத்து போன உள்ளமா இருந்துச்சு. என் கல்புல அல்லாஹ்வுடைய ஞானங்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய இன்பங்களை கொண்டு ஒரு மணி நேரம் படம் பார்க்கறது இன்பமா இருந்துச்சு. சினிமா பார்க்கறதுல ஒரு மணி நேரம் அல்லாஹ் பத்தி ரஹ்மான பத்தி சொல்லணும் இன்பமா இருந்துச்சா இல்லையா? ரஹ்மானுடைய சிஃபாத்தை பத்தி சொல்லணும் கேட்க சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா? எதுமான சந்தோஷமா இருந்துச்சா வருத்தமா இருந்துச்சா? அதுல இல்லாத பேரின்பத்தை இதுல கொடுத்தாங்கல்ல. அப்ப செத்து போன என் கல்வில மௌலாவுடைய ரஹ்மாத்துக்கு அல்லாவுடைய அருளை உண்டாக்கி என் கல்வி ஆபாதாக்கிட்டீங்களே. என் கல்வில எது மாதிரி எப்ப நீங்க வந்தீங்களோ என் கல்வி இருளடைஞ்ச கல்வில லைட்டு போட்டா வெளிச்சம் வர்ற மாதிரி என் கல்வி இருண்டு கிடந்துச்சு. நீங்க வந்தோடனே என் கல்வி வெளிச்சம் ஆயிடுச்சு. மேரே தில் மே தும் ஆயே, தில் को मेरे शाद कर डाला। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। को मेरे शाद कर डाला। शाद करना अलंकार से दिल को मेरे शाद कर डाला। दिल को मेरे शाद कर डाला। रहो आबाद तुमने, ஆபாத் தும்னே. எஜமா நீங்க ஆபாதா இருக்கீங்க. அல்லாஹ் நல்லா வச்சிருக்கட்டும் எஜமான. நீ ஆஃபீஸா இருக்கீங்க, சலாமத்தா இருக்கீங்க, நீண்ட வயசு வாழுங்க எஜமான. நீ 1000 ஆண்டுகள் வாழணும். என் பிள்ளை பேரனுக்கு பேரனும் உங்கள் முரீதாக வாழணும். 1000 ஆண்டுகள் வாழணும். பைசி அவனியில் விஞ்ஞானம் ஓங்கணும். என் பிள்ளை பேரனுக்கு பேரனும் உங்கள் முல்லை பூ சிரிப்பை காணணும். 1000 ஆண்டுகள் வாழணும். எவ்வளவு பேராசை வருது. இது மாதிரி ஏன் உள்ளது என்ன நீங்க ஆபாதாக்கிட்டீங்க, நீங்க ஆபாதா இருக்கு. आबाद तुमने मुझे आबाद कर डाला। रहो आबाद तुमने मुझे आबाद कर डाला। खुदी में मर रहा था, दूर था, अपनी हकीकत से दूर था, अपनी हकीकत என்னன்னு தெரியாம நான் யாரு ராத்துல அதம் சிஃபாத்துல அஃபால்ல ஆசார்ல இத பத்தி தெரியாம எஜமானே நான் செத்துக்கிட்டு இருந்தேன். நான் குதிமே மர்ரஹாத்தா, என்னதுன்னு செத்துக்கிட்டு இருந்தேன். நான் மர்ரஹாத்தா தூரத்தா, என்ன ஹகீகத்தில் தூரமா இருந்தேன். எஜமானே என்னை வந்து விடுவிச்சிட்டீங்களே. எனக்கு ஜெயில் வேற எதுவும் இல்ல. நான் என்ற ஜெயில கடந்தேன். நான் என்ற சங்கிலியால் நான் கட்டப்பட்டிருந்தேன். என்னை அந்த சங்கிலி விட்டு அவிழ்த்து சுதந்திர புருஷன் ஆக்கிட்டீங்க. இப்ப दूर था, अपनी हकीकत से दूर था, अपनी हकीकत से छुड़ाया क्या मुझे खुद
जिंदगानी है तुम्हारे हाथ मर मिटना है क्या, एक जिंदगानी है हुआ बाद वो तुमने जिसे बर्बाद कर डाला। இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கலாம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இது உங்களுக்கு அர்ப்பணமாக்கலாம். இன்னொரு வாழ்க்கை எல்லாம் கொடுப்பாங்க இல்ல, இது முடிஞ்சு போச்சு, இந்த ஒரு வாழ்க்கை தான், திரும்பி பிறந்த வரப்போற இல்லவே இல்லை. எனக்கு வேணாம், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துறது. நீங்க யார பர்பாத் ஆக்கிட்டீங்கன்னா அவங்க தான் ஆபாத் ஆக்குறாங்க. நீங்க என்னை முழுசா என்னை பர்பாத் ஆக்கிருங்க, என்னை இல்லாமல் ஆக்கிருங்க, என்னை அழிச்சிருங்க. என்னை तुम्हारे हाथ मर मिटना है क्या, एक जिंदगानी है हुआ बाद तो तुमने जिसे बर्बाद कर डाला, हुआ बाद वो तुमने जिसे बर्बाद कर डाला। ஒரு கல்லு பாட்டுக்கு மொத்தமா அழகா உருண்டையா உட்காந்துருந்துச்சு, நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு. அது எப்பயுமே கல்லா தான் இருக்கும். அது சிலை செதுக்கிறேன், அதை பார்த்து நான் கண்ணு பட்டுச்சா தொலைஞ்சு பக்கத்துக்கு எல்லாம் தூக்கிட்டு போன லாரியில ஏத்தி எல்லா கல்லும் அழுவுது. ஐயோப்பா, 1000 கணக்கான கல் இந்த மலையில கிடந்தோம், ஒரு உருண்டை தூக்கி போறானே, இந்த மனுஷன் என்ன பாடுபடுறானே, என்ன பாடுபடுத்துவானோ அப்படின்னு கொண்டு போய் நொறுக்குறான். அதை போட்டு அடி அடி நடிச்சு ஒரு குத்தா 2 குத்தா வச்சு 1 கோடி குத்துறான். குத்தனா கடைசியா பார்த்தா காந்தி சிலையாகிட்டாங்க. அதை கொண்டு போய் நடுவீதியில் நிப்பாட்டாங்க. அங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் வர மாலை போடுறதுக்கு, முதல்வர் வந்து மாலை போடுறாரு, எதிர்கட்சி தலைவர் மாலை போடுறாரு, வெளிநாட்டு இருந்து அமெரிக்கா இருந்து வர்றான், அவரு மாலை தூக்கி போடுறான். இவர்தான் காந்திங்களா, இவர்தான் காந்தி. அவர் வெளிநாட்டுக்கு தலைவர் வந்தோடனே முதல்ல அவர் சென்று காந்தி சிலைக்கு அமெரிக்க பிரதமர் மாலை அணிவித்தார். ஏங்க இது இத்தனை அந்த 1000 கல்லு பார்த்துட்டு ஒரு பையன் நமக்கு மாலை போட மாட்டான். அமெரிக்காவில் இதுக்குன்னே வந்தா போது திருட்டு பையன் வந்து அதுக்கு மாலை போட்டு போறான். ஒரு பையன் எனக்கு மாலை போடணும். இந்த 1000 கல்லு இப்ப முந்தைய என்ன சொல்லிச்சு, அநியாயமா தூக்கி போறான். என்ன உதவாங்க போதோ குத்து வாங்க போதோ, குத்துறான்னு குத்தி உதையான்னு உதைச்சு நிக்க வச்சிட்டான். அப்ப நீங்கள் யாரை அழித்தீர்களோ, நீங்கள் யாரை பர்பாதாக்குனீங்களோ, நீங்க யாரு கண்ணு உங்க மேல பட்டுச்சோ, உங்க கண்ணு யாரு மேல பட்டுச்சோ அவன் தொலைச்சான். ஆனா உண்மையில அவன் தான் ஆபாதான். बर्बाद कर डाला, हुआ बाद वो तुमने जिसे बर्बाद कर डाला। मैं क्या था एक सूरत जानो दिल न तन कुछ भी, मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ भी, जिसमें जानो दिल न तन कुछ भी. ஒரு தோற்றமாக இருந்தேன், உயிரும் இல்ல, கல்வும் இல்ல, உடலும் இல்ல, அல்லாஹ்வோட இல்மில்ல, வெறும் தோற்றமா தான் இருந்தேன். நம்ம அங்க எப்ப ஜிஸ்மி எங்க இருந்துச்சு, கல்வி இருந்து, ட்ரெஸ் எங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப எஜமா வந்து அவன் உஜூத கொண்டு நம்மளை அங்கிருந்து தூக்கிட்டு வந்தான் பாரு, இது எல்லாம் தானா வந்துருச்சு. அவன் தூக்கிட்டு வந்தான் உஜூத, இங்க சும்மா கிடக்கிறானே, அவன் உஜூத இருந்து அள்ளிட்டு வந்தான் பாரு. मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ भी, जिसमें जानो दिल न तन कुछ भी, मेरी सूरत में वो आया, मुझे आबाद कर डाला, मेरी सूरत में वो आया, मुझे आबाद कर डाला, मेरी सूरत में वो आए, मुझे आबाद कर डाला, मेरी सूरत
मोहब्बत में वो आए मुझे आबाद कर डाला। नजर क्या मिल गई गौसी को वारफ्ता किया तुमने, नजर क्या मिल गई गौसी को वारफ्ता किया तुमने, वारफ्ता किया तुमने। मैं सदके आंखों आंखों ही में क्या इरशाद कर डाला। என்ன பார்வை உங்க பார்வை? உட்கார்ந்து எல்லாரும் வாயில கொடுப்பாங்க, பேச்சு மூலம் கொடுப்பாங்க, கையில அள்ளி கொடுப்பாங்க, நீ கண்ணில் அள்ளி கொடுத்தீங்க. உங்கள் கண்ணால் என் கண்ணில் அள்ளி ஆங்கோ ஆங்கோ மீ கே இர்ஷாது கர்டாலா. அந்த கண்ணுக்கு நான் அர்ப்பணமாகிறேன். गौसी को वारफ्ता किया तुमने, गौसी को वारफ्ता किया तुमने। मैं सदके आंखों आंखों ही में क्या इरशाद कर डाला। मैं सदके आंखों आंखों ही में क्या इरशाद कर डाला। ஈமானுடைய பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஈமானுடைய பாடம் ஜி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது ஜி ஈமானுடைய பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா யாரின் மீது ஈமான் கொண்டோமோ அவனை கொடுத்தாங்களா? இல்ல. ஈமான சொல்லி கொடுத்தாங்க. யாரின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் அந்த மௌலார் கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை. அவனை எங்கேயோ வச்சுவிட்டு அவன் மீது ஈமான், அவனை நம்பணும் அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோமோ அவனே கேள்வி கொடுத்துட்டீங்க. நீங்க என்ன ஆபாதாக்குற மாதிரி யாரு எங்களை ஆபாதாக்க முடியும்? ईमान लाए थे हम जिन पर उनको, ईमान लाए थे हम जिन पर उनको भी हमें, ईमान लाए थे हम जिन पर उनको भी हमें तो आपने आबाद ही आबाद कर डाला। எல்லாரும் ஈமான் கொடுத்தாங்க. ஈமானை யார் மீது கொண்டோமோ அவனே கேள்வி கொடுத்தாங்க. அவன் மீது அவன் நம்பிக்கை கொடுத்தோம், கடைசியில் நீங்க அவனே தூக்கி கேள்வி கொடுத்தீங்க. இதை விட வேற என்ன எங்க நியமம்? हमें तो आपने आबाद ही आबाद कर डाला। हमें तो आपने आबाद ही आबाद कर डाला। मेरे दिल में तुम आए, दिल को मेरे शाद कर डाला। சூஃபியாக்களுடைய சொற்கள்ல இருக்க இன்பம் இருக்கு, அது தனி இன்பம், பேரின்பம். எல்லா சூஃபியாக்களும் மெய் மருந்து சொக்கி கிடந்தாங்க. மொஹீதீன் ஆண்ட இது மொஹீனுதீன் சிஷ்டி எஜமா, அவங்க ஷேக் உஸ்மான் ஹாரூனி, உஸ்மான் ஹாரூனி எஜமானுடைய பாட்டு கேட்டிருக்கோம் நீங்க? உஸ்மான் ஹாரூனி நிறைய கவிதை படிச்சிருக்காங்க. உஸ்மான் ஹாரூனி பாட்டு நமீதானம் கேட்டோம். உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி பாட்டு ரோசம் மொஹீதீன் ஆண்டது அவங்க படிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹலீஃபா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி ஷஹீத இஷ்குனே பேர். கவிதையை கேட்டே அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க. அவங்க முரீது ஃபரீத் நாயகம் நிறைய பார்சி கவிதை படிச்சிருக்காங்க. ஃபரீத் நாயகத்துடைய கவிதை, ஃபரீத் நாயகத்துடைய கவிதைகள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அந்த கவிதைகள் எல்லாம் அதிகமான கவிதைகள் குருநானக் எழுதியிருக்கார். இதில் சீக்கியர்களின் குரு கிரந்த், சீக்கியரின் புனித நூலில் அங்கங்கே ஃபரீத் நாயகத்துடைய பேர், பாபா ஃபரீதுடைய கவிதை ஃபுல்லாக வருது. ஃபரீத் ஆஷிக் அவர் குரு குருநானக், அவர் எழுதின குரு கிரந்த்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் ஃபுல்லாக யாருக்கு கவிதை வருது? ஃபரீத் நாயகத்துடைய கவிதை வருது. பஞ்சாபி கவிதைகள் இன்னும் பஞ்சாபிலையும் படிச்சிருக்காங்க, பார்சிலையும் அதெல்லாம் வருது. அவங்க நிசாம் ஹூவில சொல்லவே வேணாம், ராவும் போல தர்பலா தான் ஓடிடுது, கவாலி தான். அந்த மாதிரி எல்லாருமே இறை காதலர்களாக இறை காதல் கவிதைகளை படித்து படித்து அந்த காதல் கவிதைகள்
கல்புல அல்லாஹ்வுடைய இஷ்க அதிகமாக்குது. அதெல்லாம் கூடுமா கூடாதா சண்டை போட்டு எவனோ போட்டு விடு, கூடுமா கூடாது. நம்ம பாட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். जी उस्मान हारूनी नमी दानम के आखिर चूं दमे दीदार मी रक्सम मगर नाजम बई ज़ौक़ी के पेशे यार मी रक्सम बया जाना तमाशा कुन के दर अंबूर जांबारा के सद समन रसुआ रुसवा ही सरे बाजार मी रक्सम हर अल्लामा उस्मान हारूनी படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே அதுதான் கூலி கிடந்தாங்க. அதனால அதுல உள்ள ஒரு இன்பம் விட்டானு 20 நிமிஷம் அதுலயே உட்காந்துருவேன். சக்கான ரொம்ப ரசிப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.